வணக்கம், நான் உங்கள் யோகராஜ். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஈரோடு ஜங்ஷனில் இருக்கோம். இன்றைக்கி ஒரு ஆன்மீக பயணம். நம்ம சிதம்பரம் தில்லை நடராஜர் தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். மணி ஒரு 11:30. நம்மளுக்கு 1 மணிக்கு ட்ரெயின் சிதம்பரம். இதாங்க நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. மணி 1:20. மைசூர்லேருந்து கடலூர் வரைக்கும் போகிற வண்டி. இப்போ கடலூர் எக்ஸ்பிரஸ் 16232. நாம் இப்போ ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் தான் போகிறோம். இதோட வேலை பார்த்திங்கன்னா 110 ரூபா. காலையில் ஒரு 7:30 மணிக்கு நம்ம சிதம்பரம், 8 மணிக்கு கடலூர். பயணம் நம்ம காவேரி தாய் இங்கே வந்து கடலூரில் கடலில் கலக்கு. காலை வணக்கம். மே 18 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45 வந்தாச்சுங்க சிதம்பரம். மைசூர் எக்ஸ்பிரஸ், மைசூர் டு கடலூர் எக்ஸ்பிரஸ் வந்துட்டாங்க. இப்போ சிதம்பரம் தில்லை நடராஜர் தரிசனம் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். ஓம் நம சிவாய. இப்போ நம்ம அப்படியே கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம உச்சக்குடி காட்டிகிட்டு வந்துட்டோம். நான் அடுத்த ஸ்டாப்பு கடலூர் போகும். நம்ம சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் வரும். தரிசனம் பண்ணுறதுக்கு போகலாம். சிதம்பரம் தில்லை நடராஜர் சிதம்பரம். ஓம் நம சிவாய. வந்தாச்சுங்க, கோயிலுக்கு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேயே குளிச்சு ரெடியாகி வந்தாச்சு. விளக்கு கோபுரம் சிதம்பரம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நடராஜர் சிதம்பரம் நடராஜர். ஓம் நம சிவாய. நடராஜர். ஓம் நம சிவாய. தில்லை நடராஜர் சந்நிதம். ஓம் நம சிவாய. சிவாயம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நடராஜ தரிசனம். தில்லை கோவிந்த வரதராஜ கோவிந்த பெருமாள் தரிசனம் சிறப்பு. அம்மான் சந்நிதி, அவலிங்கம் சந்நிதி செல்லும் வழி. ஓம் நம சிவாய். தெப்பக்குளம் நடராஜர் தெப்பு. ஓம் நம சிவாய். சிவாய நமக்கு. சிவகாமி அம்மன் சுந்தரி அம்மன் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 4 கோபுரங்கள் ஒரே இடத்தில் தரிசிக்கும் இடம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஓம் நம சிவாய. ஓம் சிவகாமி
சிவகாமி அம்மன் தாயார் சந்நிதி. இங்கே பாருங்க, ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கலை சிறப்பு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக தான் இருக்கு. சிவகாமி அம்மன் தாயார் சந்நிதி, அம்மன் தரிசனம் சிறப்பு. ஓம் நம சிவாய். அரோகரா. பாண்டிய நாயக்கரகம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம். இந்த தேய்பிறை சஷ்டி, முருகர் சந்நிதி. பாண்டிய நாயக்கம் சுப்பிரமணிய சுவாமி 1947. அம்மன் சந்நிதி பக்கத்தால் இந்த முருகர் சந்நிதிங்க. அரோகரா. சிதம்பரம் தெப்பக்குளம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நந்தி பகவானை போற்று. ஓம் நம சிவாய். ஓம் நந்தி பகவானை போற்று. ஓம் நந்தி பகவானை போற்று. சிவசிவாய். நடராஜ பெருமானே. சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. மணி ஒரு 12:45. சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு 15 கிலோமீட்டரில் பிச்சாவரம் ஃபாரஸ்ட், அந்த டூரிஸ்ட் மையம் இருக்குல்லைங்க, இந்த போட்டு சவாரி, படகு சவாரி மாதிரி, அந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு தான் போகலான்னு இருக்கேன். பார்க்கலாம் பஸ்ஸு கிடைக்குதான்னு. பிச்சாவரம் டூரிஸ்ட் வேர்ல்டு 2வது பிளேஸ். சதுப்பு நில காடுகள், படகு சவாரி தாங்க. வண்டி வந்துருச்சு. பிச்சாவரம் சுற்றுலா மையம் இந்த வண்டி தாங்க. சதுப்பு நிலம் காடு பிச்சாவரம் வந்துட்டுங்க. அந்த பஸ்ஸில் தான் வரணும். பிச்சாவரம் சுற்றுலா மையம்னு பஸ், அந்த பஸ்ஸில் தான் வரணும். 40 நிமிஷங்க வந்துருச்சு. 30 ரூபா டிக்கெட்டு. ஏகப்பட்ட கூட்டம் இருக்குங்க, சண்டேங்கிறதுனால தான். ட்ரெஸ்ஸு பஸ் ஏறணும்னா பிச்சாவரம் டூரிஸ்ட் மையம்னு இருக்கிற வண்டியில் ஏறணும். அப்போ தான் இந்த பாட்டுக்கு வருவாங்க. பிச்சாவரம்னா அந்த ஊருக்கு போயிடுவாங்க. பிச்சாவரம் ஊருக்கு வாங்க, கடைக்கு போகலாம். பிச்சாவரம் லவ் யூ பிச்சாவரம் பதிவு செய்யும் இடம். வந்துட்டோம். இப்போ இது என்ன பிரச்சனைனா, சிங்கிள் ஆளுக்கு தருவாங்களா தரமாட்டாங்களா பிரச்சனை. பிச்சாவரம் படகு சவாரி, சதுப்பு நில காடுகள், வேர்ல்டுலேயே 2வது பிளேஸுங்க. சதுப்பு நில காடுகள் டூரிஸ்ட் பிளேஸ். பிச்சாவரம், ஐ லவ் யூ பிச்சாவரம் டூரிஸ்ட். புக்கிங்கில் போய்ட்டுருக்குங்க, நம்பர் புக்கிங்கில் போய்ட்டுருக்கு. சண்டேங்கிறதுனால நல்லா கூட்டமாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னா 4 பேர் சேர்ந்தால் தான் எடுக்க முடியுமா, இல்லை சிங்கிளாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான் இப்போ என்னென்னு கேட்கணும். நான் சிங்கிளாக தான் வந்திருக்கேன். ஒருவேளை சிங்கிளாக இருந்தால் 4 பேர் ஜாயின் பண்ணி தான் ஒரு போட்டுன்னா வேறவங்க கூட ஜாயின் பண்ணி தான் போக முடியும். இல்லைன்னா வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அவங்க டிக்கெட்டு அப்படி தான் கொடுக்குறாங்க. 4 பேர் 4 டிக்கெட், 4 போட்டு 1, 6 போட்டு 1, 8 போட்டு 1. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. போட் சவாரி 5 பேர் போனாலும் அதே கஷ்டங்க, 10 பேர் போனாலும் அதே கஷ்டம். அதனால் ஆள் சேர்த்து தான் போக முடியும். பிரச்சனை இல்லை. அதாங்க மோட்டர் போட்டு தான், இந்த மாதிரி மோட்டர் போட்டு தான் போகுது. இந்த துடுப்பு படகுலாம் முடிஞ்சு போச்சாமா டைம். இது அப்படியே 10 பேருங்க. அப்படியே ஒரு ட்ரிப்பு 1450 ரூபா. 5 பேர் இருந்தாலும் அதே தான். 5 பேர் சேர்ந்து 10 பேர் கணக்கு பண்ணாலும் அதே தான். ஆனால் அந்த துடுப்பு தான் முடிஞ்சிருச்சு. Bye,
கிளம்பியாச்சு. கிளம்பியாச்சு. அவங்க போறதுக்கு ஒரு இடம், நம்ம போறதுக்கு ஒரு இடம். சரியா போச்சு. அது சின்ன காடு, அது போற அளவுக்கு தான் அது இருக்கும். அப்ப அதுல போறதுக்கு அதுதான் போகும் அந்த இதுல. ஓகேண்ணா. ஒரு ஆள் வரும். அந்த சீடே 1350 ரூபா தானே.
தான் வர முடியும் அந்த போட்டு. அதில் வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படியே. அதுக்கு நான் காடுகா சின்னாபுரம் ஃபாரஸ்ட். இந்த வேலை பார்க்காதீங்க பாரு. உள்ளதான் போது. சூப்பர். அதான் வெரி சூப்பர். அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். ஓடி தள்ளி விட்ற போது. சூப்பர் சூப்பர். அனகொண்டாவா? சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர்.
நீ போயிட்டாங்க. பை. இங்கே பை பை. பிளேஸ் உள்ளே போய் வர்றது செம்ம வாட்ரு போட்டுக்க அப்படின்னா இந்த துடுப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் செம்மையாக இருக்குங்க. சூப்பர் 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 அருமை ஒர்த்து தான் ஒர்த்து செம்ம ஒர்த்து. இந்த மாதிரி போட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஒர்த்து தான், 200 ரூபாய்க்கு சூப்பரான வாட்டர் போட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. துடுப்புக்கு இன்னும் நல்லாயிருக்கும், அது டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம பிச்சாவரம் சதுப்பு நிலத்துக்கு சூப்பர் குட் சூப்பர் சூப்பர். சிதம்பரம் ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. பிச்சாவரம் அந்த போட்டிங் சவாரிலாம் முடிச்சுட்டு சூப்பராக இருந்ததுங்க. அந்த போட்டிங் சவாரிலாம் சிறப்பாக இருந்தது. அங்கே 5 மணிக்கா 4:30 மணிக்கே பஸ் ஏறி 5 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க சிதம்பரம். அப்புறம் இங்கே 6 மணிக்கெல்லாம் ஜங்ஷனுக்கு வந்துட்டேன். சரி 7 மணிக்கு இங்கே ஒரு ட்ரெயின் இருக்குங்க. இதுக்கு மேலே ஈரோடுக்கு ட்ரெயின் கிடையாது. 4:10 டைரக்ட் ட்ரெயின் முடிஞ்சுது. சரி இங்கேருந்து திருச்சி போய் திருச்சியிலேருந்து ஈரோடு ட்ரெயின் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ பார்த்தா 7:10 வர வேண்டிய வண்டி 8 மணி ஆகிடுச்சு. இது வந்து தாம்பரத்துலேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு வர வண்டிக்கு சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம அங்கே போய் திருச்சியில் போய் அங்கே ஈரோடு வண்டி பிடிக்கணும். கரெக்டாக இது கனெக்டிங் இங்கே இருக்குங்க. 10:30 போனால் அங்கே 11 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தாம்பரம் டு திருச்சிராப்பள்ளி இது அன்ரிசீவ்டு தாங்க. இது 85 ரூபா காசு. ஆனால் ஆன் டைம் 10:40 போட்டிருக்குது. பார்க்கலாம். இந்த 10:40 போயிடுச்சுன்னா அது ஒரு 11 மணிக்கு வரணும் அந்த வண்டி. ஓகேங்க, திருச்சியில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வந்து ஏறிட்டேங்க திருச்சி வண்டி. கும்பலி எக்ஸ்பிரஸ் மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூர். கரெக்டாக 11 மணிக்கு தாங்க அந்த வண்டி வந்தது. வந்தோடனே பிளாட்ஃபார்ம் போய் டிக்கெட் வாங்கிட்டு ஓடி வரதுக்குள்ளே வண்டி எடுத்துட்டாங்க. கரெக்டாக S7 ஏறிட்டேன் கோச்சில். நான் வண்டி சைடு போகணுங்க. இந்த வண்டி விட்டுட்டோம்னா அவ்வளோதான், ட்ரெயின் இன்னும் வெடிக்காதான். ஏறியாச்சு மணி 2:30 மணி ஈரோடு வந்தாச்சு. கரெக்டாக அந்த 11 மணிக்கு அந்த வண்டி பிடிச்சோன்னா கரெக்டாக வந்தாச்சு. சிறப்புங்க. ஒரு நாள் பயணம். நம்ம சிதம்பரம், நெல்லை நடராஜர், பிச்சாவரம் போட்டிங் சிறப்பு. நேற்று 1 மணிக்கு ஏறினோம். இப்போ 2:30 மணிக்கு வந்தாச்சு. ஒரு நாள் கணக்கு. நம்ம மே 18/5 சிறப்பாக இருந்ததுங்க. சண்டே ஒரு நாள் பயணம். ஓகேங்க, சோழர்கள் பயணம் தொடரும். நான் உங்கள் யோகராஜ்.
மொத்த செலவு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் செலவு பார்த்தீங்கன்னா 330. அப்புறம் அந்த போட்டிங் போனது ஒரு 150. மொத்தம் 480 ரூபா வந்ததுங்க. 500ரூவாக்குள்ளே முடிச்சாச்சு பட்ஜெட். சிறப்பு. ஓகேங்க, மீண்டும் சந்திப்போம்.